வணக்கம் நண்பர்களே, இந்த கேள்வி வணக்கம். 10 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், ஜாயின் பட்டன் இருக்கும் சேனல் வளர்ச்சிக்கு பண்ணுங்க. நன்றி. இப்போது முக்கியமான சமாச்சாரம் எல்லாம் ஒன்று சொல்கிறோம். விஜய் திடீர் 120 வருதுங்கிறான். இப்போ நாளானிக்கு தெரிஞ்சிட போகுது, ஒன்றும் கம்ப சுத்திரம் இல்லை. ஆனால் அது பாருங்கள், அது ஸ்டாலின் தெரியக்கூடாதுன்னு மருமகன் என்னமோ 4 சேனலில் விலைக்கு வேணாம் மாதிரிலாம் கொடுத்தாங்க வருதுன்னு. ஆனால் அந்த இண்டிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வேறு 3 உருப்படியான சேனல் வந்து அதிகம் வருது. எதுக்கு சொல்கிறேன்னா, யார் வர்றதுன்றது வேறு. இவ்வளோ மைனஸ் நடந்திருக்கு ஆட்சியில். இவ்வளோ லட்சம் கொள்ளை, இவ்வளோ லட்சம் கோடி கடனாக்கி ஒன்றுமே ஜீரோ. அந்த கேடுகட்ட ஆட்சி சொல்கிறாங்களே, அது முடிஞ்சு போச்சு. நீ கேடுகட்டான்னு எல்லாம் ஆகிப்போச்சு. எப்படி இது மாதிரி சொல்கிறாங்க? அப்படிங்கும்போது 4 வருது, 106 எப்படி வரும்? லாஜிக் இல்லை. அப்படிங்கும்போது பார்த்தா இந்த மாதிரி ஒரு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிட்டுக்கு இந்த போட்டி பணம் கட்டுவாங்க இல்லையா, இந்த சேலஞ்சு பண்ணுவாங்க இல்லையா, அப்படி கூடி அந்த மாதிரி சேனல் பண்ணியிருப்பாங்கன்றாங்க. ஒன்றா இவங்களும் கொடுத்துருக்கணும், இந்த மாதிரி திருப்திப்படுத்துறதுக்காக அந்த ரிசல்ட் வர முடியும் டிஎம்கேல. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, பணம் தான் அடித்து வச்சுருக்காங்க கொள்ளையை. இன்னொன்று இந்த பிட்டு பண்ணுறதுக்காகவும் சில டிவிகளில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மாதிரி பூஸ்ட் பண்ணி காமிச்சோம். ஆக்சுவலாக உள்ளது காலத்தில் போனதெல்லாம் அன்னும் சேனல் அதை தான் வேறொரு நிறுவனம் வந்து இதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிச்சு. இதில் ஒரு ஐபிஎஸ் ரிட்டையர்ட் ஆனவர், செங்கோட்டையன் ரிலேஷன் அவர் வந்து தாவேக்கா, ஏன்னா செங்கோட்டை எங்கே தான் இருக்கார், 121 வரணும், எப்படி ஒரு லாஜிக் வேண்டாமா? ஆனால் பட்ட சிரஞ்சீவி அத்தனை கூட்டம் அவரே அவர் எதுக்கு ஒரு 18 எம்எல்ஏ தான் வாங்கினா, இன்றைக்கி காங்கிரஸில் கலைச்சிட்டு காங்கிரஸ் சேர்ந்துட்டார். இப்போ அந்த பவன் கல்யாண் அவர் பிரதர் இப்போ தான் ஏதோ கூட்டணி ஆட்சியில் துணை முதல்வராக இருக்கார். அவ்வளோதான் முடியும். ஆந்திராவில் நம்மளை காட்டில் ஈக்குவலாகவே வர்றவங்க தான் சினிமா இது ஜாஸ்தி மோகம். ஒரே ஒருத்தர் என்டிஆர் தான் வந்தார் 8 மாதத்தில். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுன்னு வரல, இடைத்தேர்தலில் தான் திண்டுக்கல்லை ஜெயித்தார் எம்பியில். அதுக்கப்புறம் தானே வருது எலெக்ஷனில். நெக்ஸ்ட்டு வருஷம் அடுத்த போய் ஜெயிக்கிறாரு, அது வேறு. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லோரும் அது மாதிரி பண்ணிட முடியுமான்னா, அப்போ வந்து இந்த 2 திராவிட இங்கே இருக்கு இல்லையா, அடிப்படையில் இருக்கு இல்லையா, பேஸில் இதேமாரி பண்ண முடியுமா? கட்டமைப்பு இல்லை. அப்போ வந்து அவங்களுக்குள்ள வந்து டிஎம்கே வந்திருப்பாங்க, கட்டமைப்பு பண்ணிட்டாங்க, அதில் இருந்திருக்காரு, வேறு விஷயம். ஒரே ஒருத்தர் கட்டமைப்போ இல்லையோ என்டிஆர் வந்தார், அது வேறு கதை. அப்படி ஓடிமான முடியல, சில வரமாக தெரியும். இப்போ வந்து என்னென்னா, அதிருப்தி அப்படியே என்கேஷ் பண்ண முடியல ஏடிஎம்கேல. அப்படின்னா கூட்டணி ஆச்சுன்னா அது வந்து அவங்க நின்ன கூட்டணிகள் ஆட்சியாக இருக்கும், அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க. அப்படி இல்லை, இன்கேஸ் சீட்டு விஜய்கிட்ட ஏதாவது கொஞ்சம் இருந்ததுன்னா அதையும் கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்க வந்து திமுக கொடுக்க சான்ஸ் இல்லை. அப்படி யாருமே யாரோடையும் செய்யலைன்னா மறுபடியும் ரியலேஷனாக வரும், அந்த மாதிரி தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு போகாது நினைக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போது பிரேமலா தான் என்னங்கிறாங்க பேட்டியில், எலெக்ஷன் இது ரிசல்ட் வரட்டும் அப்படியே சொல்கிறாங்க. பேருக்கு அப்புறம் சொல்லி வைக்கிறாங்க கூட்டணி ஆட்சி வரும்னு வழியாக. அதான் இந்த அம்மா வந்து சீட்டு வாங்கி நோட்டு வாங்கி எங்கே மந்திரி பதவி கொடுப்பாங்கன்ற ரேஞ்சுக்கு போயிடுவாங்க போல. வைகோக்கு தனி சிந்தம் கிடைக்கல, புலம்புற அப்படி எல்லாமே. அடுத்து விஜய் வாங்கினா விஜய் நோக்கி இந்த காத்தடிக்கிற மாதிரி தானே. எங்கள் ஆளுகெல்லாம் ஒன்றும் வேலை செய்யலைங்கிற திரும்ப வரலாம். அவர் இப்போ சும்மா ஏன் சொல்லி வைக்கிறாருன்னா, அந்த ஓட்டு பூரா விஜய்க்கு போயிடுச்சு, அதுதான் மேட்ரு. பட்டியலில் ஓட்டு பூரா போயிடுச்சு. அப்புறம் ராகுல் நம்ம அங்கே போக வேண்டியது. இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் கட்சியில் பூரா, சிறு கட்சியில் பூரா காணாமல் போயிடும். காங்கிரஸே இந்தி கூட்டணி, ஆல் இண்டியா இந்தி கூட்டணியில் காங்கிரஸை எடுத்துடலான் இருக்காங்க. அது இங்கே தானாகவே போயிடுவாங்க, ஏற்கனவே போக வேண்டியது காங்கிரஸ். இது போக திமுக எத்தனை துண்டு, என்ன ஏது, கனிமொழி ஃபேக்ட்ரு, அதெல்லாம் அப்புறம். ஸோ ஒரு விஜய் வந்து இந்த என்ன பிரச்சனைன்னு தெரியாது, இவ்வளோ மேட்டர் நடக்க போகுது. இது அரசியல் மாறும் திருமாவளவனே சொல்லியிருக்கா. அப்படி அதை நின்னா காட்டு மன்னார் கோயில் நின்னாக்க இருக்கிற ஓட்டெல்லாம் விஜய் போயிருந்துச்சு, நிற்க வைக்கல, அவ்வளோ பயம். இப்போ ஸ்டாலின் ஏதோ ஒரு மேடையில் பேசணும் கூடி நேத்தோ முந்தாலேத்தோ மந்திரியெல்லாம் கேஎன்ஆர் உட்பட மூஞ்சி தொங்க போட்டு நிற்கிறாங்க. ஒரு கிரிப்பு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா காலகாலமாக இருக்கணும். ஸோ இது எப்படி அவங்க இதே கூட்டணியோடு வருதா, பாஜக பாமக உட்பட, இல்லை அடிஷனலாக விஜய் தேவைப்படுதான்றத மேட்ரு. இது நாளைக்கு தெரிஞ்சு போயிடும் ஆஃப்டர்நூனுக்குள்ளே. இப்படி தான் வரும். ஸோ அதை இப்போ அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணதுனால எல்லா பக்கமும்
ஆனால் அதெல்லாம் ரொம்ப காலம் நீடிக்க மாட்டேது. அடுத்த கொஸ்டின், அது வந்து ஓரளவு ஃபார்மேஷன் கவர்மெண்ட் இருக்கணும். அது எப்படி ஆகுதுன்னு பொறுத்து பார்க்கணும். நன்றி.